கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 5வது அதிகாரம் 21வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 5:21 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, ஓற்று தண்ணீரே, ஓற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, உரரா உரரரா ரிவரரிகரரா ரிபரிகரரா உவர உவரரா உவனரிகரரா. அபிஷேகநாதரே, ஆச்சார நவரே, அபிஷேகநாதரே, ஆச்சார மானவரே, மீட்பே நாளுக்கன, மீட்பே நாளுக்கன, முத்திரை யானவரே, எங்கள் முத்திரை யானவரே, பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், ஜெயமே வாம் வரவால், ஜெயமே வாம் வரவால், ஜபமே வாம் தயவால், தினம் ஜபமே வாம் தயவால், இகரா இகரரா ஏகாரா இகனரா. சத்துரு வாரம் போது எதிராய் கொடிபிடிப்பீர், சத்துரு வாரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், எக்காலம் ஊதுகிறோம், நாங்கள் எக்காலம் ஊதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், ஒப்பாரா ஒபாரா ரிப்பாரரா ரிகரா ரிகரரா ஒபாரா உகரரா. அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், ரீங்காரா ரேபாரா ரீதாரா. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், லீலா பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். ஒரு புதுசா ஒருத்தர் பேரை பார்க்கிறேன், பாட்டி அப்படின்னு எனக்கு தெரியுது, என்ன எக்ஸாக்டா தெரியல. கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். வசனத்துல ஒரு ஏசாயா 5வது அதிகாரம் 21வது. தங்கள் பார்வைக்கு ஞானிகளாகும், தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுக்கு ஐயோ. ஐயோங்கிற ஒரு சாபம் யார் மேல வருதுன்னா, வைஸ், தங்கள் பார்வைக்கு ஞானி. வைஸ்ங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை, எபிரேய வார்த்தை நான் காட்டுறேன். கிரேக்க வார்த்தை, எபிரேய வார்த்தை வாய்ஸ், ஹக்காம், ஹக்காம், HAKAM, ஹக்காம், வாய்ஸ், HAML ஒரு கோடு, KML, ஹக்காம். ஹக்காம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாய்ஸ். விருதுநகர்ல தமிழ்நாட்டுல ஒரு சங்கம் இருக்கு, வாய்ஸ் மேன் சங்கம். அவங்க நம்மள வந்து இருக்காங்க, ஒரு மீட்டிங் போடுவாங்க, நாங்க வாய்ஸ் மேன் சங்கத்திலிருந்து வருகிறோம். என்ன வாய்ஸ் மேன்? ஆனா இவர்கள் தான் தங்கள்
இந்த வைஸ்ங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன இங்கிலீஷ் மீனிங் கொடுத்திருக்குன்னு பாருங்க. ஸ்கில்ஃபுல் ஆர்ட். ஸ்கில்ஃபுல் ஆர்ட். இந்த ஸ்கில்ஃபுல் ஆர்ட் இது எல்லாருக்கும் இல்லாம ஒரு விசேஷ தன்மை தான் வைஸ் அப்படின்னு பார்க்கணும். பைபிள்ல இந்த வைஸ் எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 41வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்வோன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அவர் இந்த வைஸ் மேனை கூப்பிடுகிறார். யாரை கூப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 41வது அதிகாரம் 8வது வசனம். காலமே நைட்டு ஃபுல்லா பார்த்தார். பசு இருக்கு, கொழுமையான புதுக்குன பசு இருக்குது, ஒல்லியான பசு. அந்த ஒல்லியான பசு குண்டு பசு எல்லாம் முழுகி போட்டுருச்சு. சாவி அது பாருங்க, இன்னும் தெளிவா சொல்றாரு. அந்த வந்து கிளியரா சொல்றாரு. கதிர்கள், செழிப்பான கதிர்கள் தீந்து போன கதிரை முழுங்கிடுச்சு. 8வது வசனம். பார்வன் காலமே பார்வனுடைய மனம் கலங்கி கொண்டது. இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு. ஆனா அது எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து, இந்த சகல மந்திரவாதிகளும் சகல சாஸ்திரிகளையும் நம்ம பார்க்கிறோம். வாய்ஸ் ஹக்காம். எல்லாருக்கும் இந்த ஞானம் இருக்காரு. எல்லாருக்கும் இருக்காரு. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் வேதத்தை டீச் பண்றதுக்கு ஒரு பவர் இருக்கும். அதை நம்ம பார்க்கும்போது ஆச்சரியப்படும். எங்க பாஸ்டர் ஜோ டேனியல் செய்தி சொன்னார்னா, அதெல்லாம் அப்படியே அலர்ட்டா உட்கார்ந்துருக்கேன். நேற்று அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் ஐயா, நீங்க யோசேப்பை குறித்து சொன்ன செய்தி எனக்குலாம் நல்லா அப்படியே ஆடிட்டேன். இப்படி ஒரு வெளிப்பாடை நீங்க கொடுத்ததுக்கு சொல்றேன். நான் என் மகளுக்கு உடனே அன்னைக்கு ஃபோன் பண்ணி, குட்டி இந்த வசனத்துக்கு அர்த்தம் தெரியும்னு கேட்டேன். என்னப்பா அர்த்தம் இருக்கு? நான் எக்ஸ்பிளனேஷன் சொன்ன உடனே அவா ஆடிட்டான். இதுக்காக சொல்லேன்னா, இது எல்லாராலையும் சொல்ல முடியாது. வைஸ் மேன். சரி, ஆண்டவர் ஒரு சிலரை உண்டாக்கும் போது இந்த கிருபையை கொடுத்து உண்டாக்குகிறார். வாசிப்போமா? யாத்ராகமம் 35வது அதிகாரம் 30வது வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தின் ஊரின் மகனாகிய ஊசியின் குமாரன் பெசேலை பேர் சொல்லி அழைத்து, பெசேல் பிறக்கும் போதே அவனை ஹக்காமா உண்டாக்குறார். ஞானம். அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யும். அவன் மைண்ட்ல அது அப்படியே ஓடிட்டே இருக்கும். பொன், வெள்ளி, வெண்கலம் வேலையை செய்யும். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அல்ல. ஞானம், புத்தி, அறிவு இவளை எல்லாம் செய்ததுக்கு தேவ ஆவினால நிரப்பினான். அதனால அவன் வைஸ் காட்டுறான். இது ஒரு மோசமான அறிவுக்கும் இது இருக்கு. இந்த வயசுங்கிறது 2 குரூப்லையும் சேர்ந்து இருக்கு. நல்ல அறிவுக்கும் இருக்குது, மோசமான அறிவு. மோசமான ஒரு தந்திரவாதிமா ஒருத்தர் காட்டுறேன். அவன் வயசு 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 3வது வசனம். ஒரு ஃப்ரெண்ட வாழ்க்கையில சீரழிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்கறாங்க. அப்பொழுது அம்மோனுக்கு தாவீதுடைய தமையனாகிய சிமியான் குமாரன் யோனாதாப் என்னும் பேர்ல ஒரு யோனாதாப். அவன் அந்த யோனாதாப் மகா தந்திரவாதி. அந்த தந்திரவாதிக்கு இதே வார்த்தை தான். என்ன வார்த்தை? வாய்ஸ். 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 2வது வசனத்துல, ராஜா இருதயம் அப்சலோம், அவன் தெக்கோவால இருந்து புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை அழைத்து, புத்தி உள்ள ஸ்திரியை போல. அவ அந்த பெண் செய்யற காரியமெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். அதனால அவளை வைஸ் ஹக்காம் அப்படின்னு சொல்ற. இதுக்கு இன்னொரு வார்த்தை விஷ்டம். இதுக்கு ஹோ காம், ஹுகாம், ஹுகாம் 2 வருது மாதிரி. HOKAH இது விஷ்டம். HOKAH விஷ்டம்
எக்ஸ்பீரியன்ஸ். இது அனுபவத்தை அடிப்படையில் அவளுக்கு பற்றி சொல்றாங்க. யாத்ராகமம் 28வது அதிகாரம் 3வது வசனம். அதே பேசலாம் தான் நம்ம பார்க்கிறோம். ஆரோனுக்கு ஒரு ட்ரெஸ் தைக்கணும். அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரோன் எனக்கு ஆசனை ஊழிய சேர்க்கத்தாக்க அவனை பரிசுத்தம் படி அவனுக்கு வஸ்திரத்தை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானமும் தின் ஆவியினாலே நிரப்பின விவேகம் உள்ள இருதயம் உள்ள யாருக்கும் நீ சொல்லணும். இது ஒரு கூட்டத்தாருக்கு இப்படி ஒரு இஷ்டம் இருக்கு. இதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ். யாத்ராகமும் 35 இது ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். ஒரு மினிமம் ஒரு சேஞ்ச் ஒருத்தருக்கு பிறக்கும் போதே அதை கொடுக்கிறார். 35:31 அதை தான் பாருங்க. அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யணும். மைண்ட் இல்லைங்க, அதான் எப்படி நான் அதை செய்யணும். இது முதல் வருஷம் காமிச்சாச்சு. ரெண்டாவது ஓன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த ஓன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். எஸ்ஐ 5வது அதிகாரம். தங்கள் பார்வைக்கு ஓன். ஓன்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை ஜெனியோசிஸ். ஜெனியோசிஸ் இது ஒரு கிரேக்க வார்த்தை. ரெண்டாவது ஓன் G-N-E ஜெனிசிஸ். ஜெனிசிஸ் ஜெனிசிஸ் G-N-E-S-I-O-S ஜெனிசிஸ் ஓன். சொந்தம். இது என்னுடைய ஐடியா, நான் இப்படிதான் அதை பார்க்கிறேன். ஓன் ஜெனிசிஸ். இதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, lawfully belong to genuine. lawfully அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் இங்க தங்கி இருக்கிறது எனக்கு சொந்தமான ஒரு காரியம். ஆனா இது போல இன்னும் நிறைய இடத்த அவங்க வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஒரு நாள் தங்குறதுக்கு இவ்வளவு ரூபாய் வச்சுங்க. ஒரு நாள் இருக்கணும், 2வது நாள் ஓடிய போயிடும். இது ஓன் சொந்தம். lawfully belonging to Genesis. இது புதிய ஏற்பாட்டில் தான் இந்த விளக்கத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இது கிரேக்க வார்த்தை. 1 தீமோத்தேயும் 1வது அதிகாரம் 2வது வசனம். தீமோத்தேயை பார்த்து பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தம குமாரன் தீமோத்தேயு, உத்தம குமாரன் ஓன் ட்ரூ உண்மையா இருக்கிறார். தீத்து 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 2வது வசனம். பிதாவாகிய தேவனும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிறார். சரி, 1:4. ஈற்ற காலத்திலே நம்முடைய இரட்சகராகிய தேவன் கட்டளை எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு பவுலுக்கு சில காரியங்கள பவுல் உண்மை உள்ளவன்னு சொல்லி அதை கொடுக்கிறார். சரி, 2 காரியம். கடைசியாக தங்கள் கண்களுக்கு ஐங்கிறதுக்கு என்ன பாத்தீங்கன்னா, ஏ போட்டிருக்கேன். ஏ மேல ஒரு கூட அதான் கீழே அந்த ஏ அமைக்கி இழுத்து வாசம். இது பாடி பார்ட். கண்ணுங்கிறது ஒரு பாடி பார்ட். வேதத்துல ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, லோத்து பார்க்கிறார் எது நல்லா இருக்கு சாய்ஸ். நம்ம அம்மாமார்கள் துணி கடைக்கு போயிட்டாங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும், அவங்களால செலக்ட் பண்ண முடியாது. ஆனா இவர் செலக்ட் பண்ணிட்டார். இது ஹியூமன் ஐ. ஆட்டுடைய கண்ணை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆட்டுக்கண் பைபிள் இருக்கா? எஸ் இருக்கு. அதான் பைபிள் ஸ்டடி. நம்ம ஆட்டுக்கண் எங்க இருக்குன்னு நீங்க கேட்டா எனக்கு கேட்டாலும் நான் சொல்ல முடியாது. அவரை பார்த்து தான் நான் எழுதியிருக்கேன். ஆட்டுக்கண் ஆதியாகமம்
30வது அதிகாரம் 41வது வசனம். பலத்த ஆடுகள் பொழியும் பொழுது அந்த கொப்புகள் எதிரே பொழியும்படிக்கு யாக்கோபு அவளை அந்த ஆடுகளுடைய கண்களுக்கு முன்பாக போட்டிருக்கும். அந்த ஆடு அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடும். அப்பா இவர் நினைக்கிறது அது நடக்குது. ஆடுடைய கண்கள். சரி, விக்கிரகத்தின் கண்கள் இருக்கா? யாஸ், விக்கிரகத்தின் கண்களை காட்ட சங்கீதம் 115வது அதிகாரம். அயோன் 1:1-5 அவைகளுக்கு வாய் எழுந்தும் பேசாது, அவைகளுக்கு கண் எழுந்தும் காணாது. ஹியூமன் கண்ணை காட்டினேன், ஆட்டு கண்ணை காட்டினேன், விக்கிரகத்தின் கண்ணை பார்த்தாச்சு. கடைசியாக எல்லாருடைய கண்ணையும் பார்த்துட்டு ஆணுடைய கண்ணை பார்க்கலன்னா இந்த செய்தி கம்ப்ளீட் ஆகாது. உபாகமம் 11வது அதிகாரம் அநேக தடவை நம்ம வாசிச்சிருக்கிறோம். உபாகமம் 11வது அதிகாரம் 12வது வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்க தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள், கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டது. சரி, நாம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நீ வசனத்துக்குள்ள வைக்கிறோம். ஏசாயா 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டா நான் காட்டுறேன். அப்பதான் நம்ம சொல்ற செய்தி புரியும். ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்துல ஒரு கூட்டத்தை வைத்தார். அவர்கள் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏசாயா 51வது அதிகாரத்துல 2வது வசனம். இவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்னா, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அங்க பாரியாங்கிற ஏன் அங்க பார்க்க சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒருவனாயிருக்கலே நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இங்க நம்ம பார்க்கறது எல்லாமே தேவன் கொடுத்த காரியம், மனுஷன் கிடையாது. மனுஷன் கொடுத்தது கிடையாது, தேவன் கொடுத்ததை ஒன்னொன்னைய பார்க்க சொல்றாங்க. இவங்க நாங்க வயசா இருக்கணும், நாங்க சொல்றோம் அது கிடையாது. அடுத்து பாருங்க 4வது வசனத்தை நான் உங்களுக்கு பார்க்கிறேன். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். செவி கொடுக்கிறதுனா பார்வை ஆண்டவர் மேல. வயசு நாங்க வயசுன்னு சொல்லி பார்க்க கூடாது. என் ஜாதியாரே என் வாக்கை கேள்வி. வேதம் என்னிடத்தில் வெளிப்படும், என் பிரமாணம் ஜனங்களுக்குள்ள வெளிச்சமாய் ஸ்தாபிப்பேன். நான் பல முறை தியானிச்சனால வசனம் இல்லாம நான் அதை சொல்லி கொடுக்கிறேன். முதல்ல ஆண்டவர் சொல்றாரு 6வது வசனத்துல, இந்த வானத்தை நோக்கி பாருங்க, இது ஒளிந்து போகும். இப்ப இருக்கிற வானமும் இப்ப இருக்க பூமி ஒளிந்து போகும். ஆனா 16வது வசனத்துல, நான் வானத்தை நிலைப்படுத்து, பூமியை அஸ்திபாரப்படுத்து, சீயோனை நோக்கி நீ என் சாணம். இது ஆண்டவரோடு உண்டு பண்ண போகிற வர்க்கம். இது நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். இத அவங்க பார்க்காம அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, தங்கள் பார்வைக்கு நான் செய்வது ரைட். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவளுடைய வாழ்க்கையில அல்கஹால் மெயினா வந்துச்சு. ஏசாயா 4வது அதிகாரம் 16 சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்தது, இருட்டு போகும் மட்டும் குடித்துக் கொண்டார்கள். அப்படி குடிக்க 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 அவங்க வாழ்க்கை என்ன ஆயிருதுன்னா தங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை என் மனைவி சொன்னா யூடியூப். கொடைக்கானல்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. அங்கிருந்து ஒரு ஆள் கூட்டிட்டு போனோம், நடந்துதான் போகணும். 2 கிலோமீட்டர் நீங்க நடக்கணும். அதுவும் உங்க ஜாமான நீங்க தான் தூக்கிக்கணும். இவங்க ஒரு 6 பசங்க, வாலிப பசங்க, கேரளால போறாங்க. அது என்ன ஆயிடும்னா, ஒரு ஆந்திரால இருந்து ஒருத்தர் வந்து, அவருக்கு ஏறக்குறைய 45 - 50 வயசுக்குள்ள இருக்கும். அவர் ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறார். சாதாரண வீடு, சிம்பிள் ஹவுஸ். அங்க என்ன கிடையாதுன்னா கரண்ட் கிடையாது. கரண்ட் கிடையாது, சமயக்காரங்க கிடையாது. அவர் தான் சமையல் பண்ணுவார்.
நீங்க அதைத்தான் சாப்பிடணும். இவங்க காலையிலேயே போயிட்டாங்க. போன உடனே எல்லாருக்கும் பிளாக் டீ போட்டு கொடுக்குறாங்க. சொல்றேன், இங்க பால் கிடையாது, அதனால பிளாக் டீ தான் இங்க கிடைக்கும். எல்லாரும் சோகமா அதை குடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு கொடுக்குறாரு. லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரைஸ், சப்பாத்தி, பிக்கிள், ஒரு பாட்டில் பிக்கிள் போட்டு வச்சுக்கிறார். அதை எடுத்து கொடுக்குறாரு. இந்த பிக்கிள் என்ன செய்யணுமா, அது மேலே தடவிடுறோம், சுருட்டி சாப்பிடணும். அவங்கெல்லாம் கேரளாவில் வந்து பீஃபு, ஃபிஷ்ஷு, லொசுக்கு சாப்பிட்டவங்களுக்கு மூஞ்சியே செத்து போகுது. ஆனாலும் வந்தாச்சு பார்த்தீங்களா, ஆக்ட் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் இருட்டிது. இவங்க வீட்டுக்கு வந்து வெளியில் போக முடியாது. ஆனால் அங்கேருந்து பல இடத்த ஃபோட்டோ எடுக்கணும். சுற்றி அவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸ் இருக்குது. அதெல்லாம் அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நைட்டில் பங்க் பெட் அடுக்கடுக்காக கட்டி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 பத்துக்கும். நைட்டு சாப்பாடு எனக்கெல்லாம் தலை சுற்றிடுச்சு. ஒரு 3 நாள் வெஜிடபிள், அரிசி, பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு பவுடர் போட்டு ஒரு கிண்டி குக்கரில் வச்சு இறக்கி வச்சிருக்கிறாரு. அது களி மாதிரி இருக்கு. எடுத்து டாயிங்கன போடுறாரு. அதை அவங்க சாப்பிட வேண்டியிருக்கு. எதுக்காக நான் சொல்றேன்னா, அதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நாளுக்கு 2500 ரூபா கொடுக்கணும். இந்த ஓனருக்கு 2500 ரூபா 6 பேர் கொடுத்தாச்சுன்னா அவர் ரிச் ஆகிடுறாரு. ஆனா கண்டிஷன் இதுதான், நீங்க சாப்பிடணும், வேற எதுவுமே கிடையாது. இதைத்தான் நான் சொல்றேன். தங்கள் பார்வைக்கு இந்த ரூபாயை ஊருக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துல இருந்து அருமையா தங்கி இருக்கலாம். நெட்டு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சரி, யோபு இதை குறித்து என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். யோபு 11வது அதிகாரம் 12வது. யோபு 11:12 அவர் என்ன சொல்கிறார்? புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பறந்தாலும் பெருநெஞ்சில். காட்டு கழுதை. நான் எத்தனை பேர் நீங்க நான் சொன்ன செய்தி நீங்க கேட்டீங்கன்னு தெரியாது. ஆலயத்துல WWW அப்படின்னு ஒரு செய்தி போட்டேன். இஷ்டம் தான் கேளுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. WWW அதைத்தான் இங்க பாக்குறோம். அது காட்டு கழுதை. இது காட்டு கழுதை குட்டி பெருநெஞ்சு. நீ உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவனுக்கு நேராக விரித்தால் நல்லா. ஏன் அவனுக்கு நேரானா, அவன் ஒரு கழுத குட்டி மாதிரி அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஆண்டவர் நீ என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7வது வசனம் 3, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. ஞானி என்று எண்ணாதே. நமக்கு ஒரு பெருமை நம்மளோட பிறந்துருச்சு. ஆனா நினைக்காது, எப்ப உனக்குள்ள ஒரு பெருமை வருதோ அடுத்த டப்பான ஒரு அழிவு வரும். பி கேர்ஃபுல். அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்லுங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் 1 வசனம், என் மகனே என் போதகத்தை மறவாதே, ஒரு இருதயம் என் கட்டளைகளை காக்கப்படும். அப்படி காத்தா என்ன ஆசீர்வாதம்? அவைகள் உனக்கு நீடித்த நாட்களில் தீர்க்காசியும் சமாதானத்தையும் பெருகப்படும். எக்ஸ்பான்ஷன். இதை ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை. 3:19 கர்த்தர் 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 ஞானத்தினாலே வைஸ். நம்ம பார்க்கிற வைஸ் அவர் கொடுக்கும். பூமியை ஸ்தாபித்து புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது. இதெல்லாம் அவர் செய்த ஒரு ஆசீர்வாதங்கள். 26 கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால்கள் சிக்காதபடிக்கு காப்பாற்றும். கர்த்தர் உன் நம்பிக்கை. நம்மளுடைய வாழ்க்கையில பல நம்பிக்கைகள் நம்ம மேல இருக்கும். உங்க பையன் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். உங்களுக்கு 2 பையங்க இருப்பாங்க. அந்த பேரை வைக்கும் போது நீங்க எப்படி வைப்பீங்கன்னா, சுரேஷ், ரமேஷ் அப்படி போட்டு சாமி. ரமேஷ் பிறந்தோம்னா அடுத்த வேலை சுரேஷ் தான் இருக்கணும். அந்த காம்பினேஷன். அந்த 2 பசங்களும் பார்த்த உடனே அம்மாவுக்கு அப்படி ஒரு பெருமையா இருக்கு.
பயம் வளரும் போதுதான் தெரியும், ஐயோ ஏன்டா இதை பெத்தோம் அப்படின்னு. கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்காதபடி காப்ப. கால் சிக்கிறதுனா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம கால் எதுக்குள்ள போய் சிக்கிக்கிடும் அப்படின்னா, நமக்கு எது ரைட்டுன்னு தோணுதோ அங்க போய். நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். அந்த காட்டுக்குள்ள ஒரு மனுஷன் வீடு கட்டி, மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, ஒண்ணு கிடையாது. இந்த மாதிரி இவங்க எல்லாம் புக் பண்ணிட்டு வருவாங்க. இவங்க வருவாங்கன்னு தெரியுமா, அந்த ஒரு நாள் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சிடும், சொலையா கிடைச்சிடும். இதுக்கு என்ன செலவு? ஒண்ணுமே கிடையாது. சுத்தி உருளைக்கிழங்கு இருக்கு, அங்க சுத்தி கொஞ்சம் காய்கறி போட்டிருக்காங்க. அதை எடுத்து அவரே சமைச்சு அவரே கொடுக்கிறார், அவரும் சாப்பிட்டுக்கிறார். இதுதான் கால்கள் சிக்கிறது. இப்படி எவ்வளவு நாளைக்கு வாழ முடியும் சொல்லுங்க? ஆண்டவர் உங்களை இந்த மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 12, 26, 12. தன் பார்வைக்கு ஞானியா இருப்பனை கண்டால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பி. இந்த மூடனாவது முட்டா பய, அவன் பாட்டுக்கு ஒரு இடத்துல சோம்பேறியா இருப்பான், படுத்து தூங்கிட்டு இருப்பான். இவன் என்ன நினைப்பான்னா, நான் இப்படித்தான் செய்வேன். எப்படி செய்வேங்கிறத மட்டும் நம்ம பார்த்து இதை முடிக்க போகிறோம். ஏசாயா 5வது அதிகாரம், தன் பார்வைக்கு ஞானிகளும். ஞானிகள்னா, நான் குடிக்கிறது எனக்கு சரி, காலையிலேயே நான் குடிக்க ஆரம்பிச்சேன். இதை குடிச்சு நான் எப்படி குடிப்பேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 22வது வசனம், சாராயத்தை குடிக்க வீரர், மது கலந்த பாத்திரம் குடிக்க பராக்கிரமம். இந்த பராக்கிரமசாலிகளுடைய பவர் எல்லாம் இதுல போயிடும். எங்க வாழ்க்கை ஒன்றுமில்லாம சூன்யமா மாறி. ஜெபிச்சபடிப்போமா. மகா இரக்கமம் கரவேமல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நான் உள்ள இருதயத்தோடு உடைய திருசமூகம் ஐயா. நீரே எங்களுடைய நம்பிக்கை, நீரே எங்களுடைய பலன், நீரே எங்களுடைய ஞானம். வாழ்க்கையை எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொரு வாரியம் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.